எங்கள் மீது அன்பு செலுத்தி எங்களை ஆளுகை செய்கின்ற நல்ல ஆண்டவரே, சிலுவை காட்சியை பார்க்கின்ற போதெல்லாம் நீர் எங்களை நேசிக்கின்றவர், எங்கள் மீது அன்பு செலுத்துகிறவர் என்கின்ற உணர்வோடு உம்முடைய சிலுவையின் நிழலிலே வந்தடைகின்றோம். இப்பொழுதும் இந்த தவ காலத்தின் இந்த 3வது வெள்ளிக்கிழமை மாலையிலும் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாக இருக்கவும், இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்கள் திறக்கப்படவும், இடைய செவிகளிலே உம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தம் கேட்கவும் ஆண்டவர் தூய ஆவியின் வழியாக துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் திருப்பெயரிலே கடிந்து கொள்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையாய், ஆற்றலாய், அபிஷேகமாய் எங்களை சந்திப்பதாக. நீர் எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் சிலுவையின் மூலமாய் நம்மை மீட்டு கொண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த 3வது வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்களை மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற தூய ஆவியரிடத்திலிருந்தும் வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவரையும் நிறைவாய் ஆளுகை செய்வதாக. திருமறையில் தாவரங்கள் என்கின்ற தொடர் சிந்தனையிலே நாம் இணைந்து பயணித்து வருகின்றோம். இந்த திருமறையில் தாவரங்கள் என்கின்ற இந்த தொடர் வரிசையிலே இன்றைக்கு இந்த 3வது வெள்ளிக்கிழமையிலே நாம் சிந்திக்கின்ற தலைப்பு முட்செடி, அல்லது நாம் இன்றைக்கு தியானிக்கின்ற தியானம் முட்செடி. இது என்ன விதமான பெயரோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை காட்டிலும் இதனுடைய ஆழமான மறை உண்மைகளை இந்த முட்செடி பின்னி பிணைந்திருக்கின்ற சூழ்நிலையிலே திருமறையின் ஊடாக நாம் இதை இணைந்து தியானிப்போம். இது ஒரு விதமான காட்டு செடி என்கின்ற புரிந்து கொள்ளுதல் உண்டு. கூர்மையான முட்கள் கொண்ட புதர் வகை செடி ஒரு தாவரமாகும். தாவரவியல் பெயரிலே ரூஃபஸ் என்கின்ற ஒரு குடும்ப வகையை சார்ந்தது. பிளாக்பெர்ரி, ரோஸ்பெர்ரி என்கின்ற பெர்ரி பழங்களை அறிந்திருப்போம். அவைகள்லாம் இது போன்ற முட்செடிகளிலிருந்து வருபவை. இதில் இந்த பிளாக்பெர்ரி என்பது பொதுவான முள் வகைகளை கொண்டது. ஆனால் அந்த ரோஸ்பெர்ரி என்பது சிவப்பு கருப்பு வகையான முட்களை கொண்டது. தரையோடு படர்ந்த முட்புதர்களும் உண்டு. இலைகளிலே முள் வகைகளை கொண்ட முட்செடிகளும் உண்டு. பல சூழல்களிலே இவைகள் இயற்கையாக வேலி அமைப்பிற்கு பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. தரிசு நிலத்திலே மற்றும் சாதாரணமான சரளை கற்கள் நிறைந்த பூமியிலே வளருகின்ற முட்புதரின் சூழ்நிலைகள் திருமறையிலேயும் காட்டப்படுகின்றது. திருமறை பின்புலத்திலே நாம் இதை பார்ப்போம் என்று சொன்னால், எபிரேயத்திலே 17 வகையான பெயர்கள் இந்த முள் வகைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முட்கள், முட்புதர்கள் என்பது திருமறையை பொறுத்த வகையிலே பாவ தண்டனையின் உருவகங்களாக காட்டப்படுகின்றது. பாவத்தின் தண்டனையின் உருவகங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாபத்தின் அடையாளமாகவும் முள் வகையானது சொல்லப்படுகின்றது. ஒரு பயனற்ற தன்மையிலே இது தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சூழ்நிலையிலே பாவத்தின் விளைவாக அமைந்த போது ஆதாமை ஆண்டவர் நோக்கி,
உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லி ஒரு சாபத்தை ஆதாமுக்கு கொடுக்கின்றார். அந்த சாபத்தின் விளைவுதான் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஏதேன் தோட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து முள்ளை குறுக்கை அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீ தள்ளப்படுவாய் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, ஒன்றுக்கும் உதவாமற் போன ஒரு சூழ்நிலைதான் முள்ளின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற காரியங்கள். இது ஒரு தீமையின் அடையாளமாகவும் முள்ளானது காட்டப்படுகின்றது, துன்பத்தின் அடையாளமாகவும் இது காட்டப்படுகின்றது. இஸ்ராயேல் மக்களை பொறுத்த வகையிலே முட்செடிகளை, பொதுவாக முட்புதர்களை நெருப்பிலிட்டு எரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, முட்புதர்கள் அல்லது முட்செடிகளை நெருப்பிலிட்டு எரிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் உண்டு. ஏனென்றால் இந்த முட்கள் தீமைக்கும் நெருப்பானது தண்டனை தீர்ப்புக்கும் உவகமாக சொல்லப்படுகின்றது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் நாகும் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் பார்க்க முடியும். இந்த முட்கள் தீமைக்கு, நெருப்பானது தண்டனை தீர்ப்புக்கு உவகமாக சொல்லப்படுகின்றபடியினாலே அது நெருப்பிலிட்டு எரிக்கப்பட்டு தண்டனை தீர்ப்பு முழுமை செய்யப்படுகிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதல் உண்டு. இந்த முட்செடியிலே காஞ்சரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை உண்டு. அந்த காஞ்சரி என்பது ஒரு நச்சுத்தன்மை உடைய ஒரு முள் பகுதி ஆகும். இஸ்ராயேல் பகுதியானது மத்திய தரைக்கடல் மற்றும் பாலைவன நாடாக அமைந்திருப்பதினாலே முட்கள் நிறைந்த தாவரங்கள் அங்கு வளர்ச்சி பெறுவது உண்டு. இந்த முட்கள் நிறைந்த தாவரங்கள் ஒரு விதத்திலே மேய்ச்சலிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. ஒருவேளை ஆடு மாடுகள் மிருகங்கள் முட்கள் இருப்பதனாலே அந்த தாவரங்களை மேய்வதிலிருந்து தடுக்கப்படுகின்றது. ஆகவே அது உலர் தரை சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய, என்றால் தாவரம் முழுவதுமாக மேய்ந்து விடப்பட்டால் தரை வெற்றுத்தரையாகிவிடும், உலர்ந்துவிடும். ஆக பசுமையான சூழ்நிலை இருக்கின்ற போது, அந்த முட்கள் மூலமாக பசுமையான சூழ்நிலைகள் இருக்கின்ற போது பசுமை தன்மை மாறாத ஒரு நிலைமை இருக்கும். ஆக முட்கள் அந்த விதத்திலே பசுமை மாறா தன்மைக்கு ஒரு பாதுகாப்பு தருகின்றதாக இருந்தாலும் இது ஒரு தீமையாக, துன்பத்தின் அடையாளமாக, சாபத்தின் காரியமாகவே இது சொல்லப்பட்டிருக்கின்றது. நம் ஆதியாகமம் 3:18 நாம் பார்க்கின்றபடி தொடக்க வரலாற்றிலே இது சாபத்தின் பிறப்பிடமாக காட்டப்படுகின்றது. நாம் ஏற்கனவே முதல் நாளிலேயே நாம் தியானித்திருக்கின்றோம். தாவரங்கள் பிறப்பிக்கப்பட்ட நாள் எது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை தாவரங்கள், அந்த விருட்சங்கள் பிறப்பிக்கப்பட்ட நாளிலே இந்த முட்கள் பிறந்ததா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனால் ஆதாமிற்கு சாபம் கொடுக்கப்பட்ட போது இந்த முட்களும் இந்த முட்புதர்களும் அதிகமடைந்தது என்பது வரலாற்று உண்மையாக கருதப்படுகின்றது. ஆனால் நாம் இந்த பின்புலத்திலே ஒரு விஷயத்தை நாம் மோசேயினுடைய காலகட்டத்தில் இருந்து அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகின்ற போது மோசேயை ஆண்டவர் அழைக்கின்ற போது, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த மோசேயை அழைக்கின்ற போது ஒரு முட்செடியிலிருந்து அழைப்பு கொடுப்பதாக நாம் கையில் வைத்திருக்கின்ற வேதாகமத்திலே காட்டப்படுகின்றது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தது, கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி. ஆக ஆண்டவர் மோசேயை அழைக்கின்ற போது ஒரு முட்செடியின் மூலமாக மோசேக்கு இந்த அழைப்பை கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது.
இந்த பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பரிச்சயமான ஒரு பகுதி தான். காடுகளிலே இந்த முட்புதர்கள் அவ்வப்பொழுது எரிகின்ற நிலைமை உண்டு. ஏனென்றால் ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சூழ்நிலையிலே முட்புதர்கள் அவ்வப்போது எரியும். ஒருவேளை மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் ஒரு புதர் எரிந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தார். ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த முட்புதரிலிருந்து எந்த விதமான சாம்பலும் கீழே விழுகவில்லை. அதற்கு பிற்பாடுதான் மோசே வெந்து போகாமல் இருந்த அந்த முட்புதரை பார்த்து கிட்ட போகின்றான். கிட்ட போய் இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவன் அங்கே வந்து அந்த முட்செடியை பார்க்கின்றதை நாம் அந்த பகுதியிலே புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற இந்த முட்செடியின் அந்த எரிகின்ற அந்த சூழ்நிலையானது கடவுள் மோசேயை சந்தித்த அந்த சந்திப்பை அங்கே காட்டுகின்றது. ஒரு காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். If you love If you love miracles, then you need to hear this. This story is one of the most fascinating and awe-inspiring events recorded in ancient texts. Imagine a bush that burns but doesn't burn up. It's a sight that defies all logic and understanding. Moses was tending sheep in the vast, arid desert when he saw a bush on fire. It was an ordinary day that turned extraordinary. But wait, this bush wasn't burning up. The flames danced around it, yet the bush remained unscathed. Then, from within the flames, God spoke to Moses, giving him a divine mission to free the Israelites from bondage. The burning bush is a powerful symbol of divine presence and guidance, a beacon of hope in times of uncertainty. So keep your eyes open and your heart ready for the miracles around you. They might just be closer than you think. மோசே அந்த இடத்துல கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்க்கின்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகின்றதை கர்த்தர் காண்கின்றார். முட்செடியின் நடுவிலிருந்து அந்த குரல் எழும்புகின்றது, மோசே மோசே என்று கூப்பிடுகின்றார். இதோ அடியேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கின்றார். அப்பொழுது அந்த முட்செடிக்கு அருகாமையிலே ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அவனை அனுமதிக்கவில்லை. சற்று நாம் யோசித்து பார்க்கலாம். அந்த பகுதியிலே எத்தனையோ நாட்கள் நடந்து போயிருக்கலாம். மோசே அந்த பகுதியில் தான் ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு சூழ்நிலை. எத்தனையோ நாட்கள் நடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட முட்புதரிலிருந்து ஜுவாலிக்கின்ற அக்கினியின் மூலமாய் ஆண்டவர் அங்கே மோசேயோடு இடைப்படுகின்ற போது, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகின்றார். ஒருவேளை மோசேயினுடைய இந்த அழைப்பு பெற்றுக்கொண்ட சூழ்நிலையை மாத்திரம் நாம் நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், Remove your sandals, for the place you are standing is holy ground. If you love miracles, then நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இன்றைக்கும் if you love சில தெய்வ வழிபாடுகள் நடைபெறுகின்ற சூழல்களிலே, நான் சொல்வது பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற கானானிய தெய்வ வழிபாடு நடைபெறுகின்ற இடங்களிலே பாதரட்சைகளை கழற்றிவிட்டு கடவுளை தரிசிக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் கானானிய தெய்வ வழிபாடுகளிலே இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கின்றது. இந்த பரிசுத்த பூமியிலே அதற்கு முன் எத்தனையோ முறை அங்கே என்ன செய்திருக்கின்றார், மோசே நடந்திருக்கின்றார்.
ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அந்த முட்புதரின் மூலமாக ஜுவாலித்து எரிகின்ற அந்த சூழ்நிலையின் மூலமாய் தன்னை அடையாளப்படுத்தி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி சொன்ன பிற்பாடு அந்த இடத்துல கிட்டி சேராயாக இது பரிசுத்த பூமி என்று சொல்லி ஆண்டவர் அதை பிரத்யேகப்படுத்தி காண்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பல நேரத்திலே நமக்கு இந்த நெருடல்கள் நமக்கு ஏற்படுவது உண்டு. சில நேரத்தில் குழந்தைங்க மனப்பாட வசனம் சொல்ல வரும்போது ஷூவோட சாக்ஸோட அந்த செப்பல்ஸோடு வர்றதை நான் சில நேரத்தில் கண்டித்து உணர்த்தி இருக்கிறேன். ஒருவேளை நாம் பரிசுத்த பூமிக்கு எப்படி வருகின்றோம் என்கின்ற உள் உணர்வு இந்த மோசையினுடைய அழைப்பின் மூலமாக. ஒருவேளை இந்த முட்புதர் அல்லது முட்செடி என்பது சாபத்தை குறிக்கக்கூடியது, வெறுமையை குறிக்கக்கூடியது. ஆனால் இந்த வெறுமையை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஒரு மாற்று கண்ணோட்டத்தோடு கூட ஆண்டவர் அங்கே பார்த்து அந்த முட்செடியின் மூலமாக மோசேக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுத்து, அந்த அழைப்பின் அடிப்படையிலே இஸ்ரவேல் மக்களை தாழ் நிலையிலிருந்து ஒரு உயர் நிலைமைக்கு உயர்த்துகின்றதை, ஒருவேளை கடவுள் இறங்கி வந்து செயல்படுகின்ற ஒரு செயல்பாடாக இந்த தாவரம் எரிகின்ற, இந்த முட்செடி எரிகின்ற சூழ்நிலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஒரு சாதாரண காட்டு தீயாக மோசே அதை பார்க்க முடியவில்லை. கடவுளுடைய நேரடி அருளாக, கடவுளுடைய நேரடி ஆற்றலாக அந்த முட்செடியை அங்கே பார்த்து இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட தன்னுடைய பணியை அங்கே தொடங்குகின்றதை நாம் இந்த முட்செடி எரிகின்ற சூழ்நிலையிலிருந்து பார்த்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது நாம் படிக்க கேட்ட நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றதான ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியானது ஒரு அரசாட்சியின் சூழ்நிலையை பின்புலமாக வைத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதியாக இது காட்டப்படுகின்றது. நியாயாதிபதிகளின் காலத்தை குறித்து நமக்கு நன்கு தெரியும். இஸ்ரவேலிலே அன்றைக்கு அரசர்கள் இல்லாமல் இருந்த காலம். தன் பார்வைக்கு நியாயமானதை செய்ய வேண்டியதை மக்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடுகள், முரண்பாட்டிலும் கீழ்ப்படியாமையிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வு. இங்கே நியாயாதிபதிகளின் கதாநாயகனாக கிதியோன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த கிதியோனுடைய மரணத்திற்கு பிற்பாடு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த 9ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் விசுவாச துரோகத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைப்பாடு அங்கே ஏற்படுகின்றது. கடவுளுடைய நியாயத்தீர்ப்பு தொடங்கிவிட்டது அல்லது கடவுளுடைய நியாயத்தீர்ப்பு நெருங்கிவிட்டது என்பதுதான் இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுடைய பிடிவாதமான இருதய அல்லது அந்த கடினமான இருதயத்திற்கு கடவுள் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகின்றார். அதுதான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு பாங்கு. இந்த பகுதியை நீங்கள் ஒருவேளை படித்திருப்பீர்கள். ஆனாலும் நான் இதனுடைய பின்புலத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். கிதியோனுடைய மறுமனையாட்டியின் மகன்தான் அபிமெலேக்கு. கிதியோனுடைய மறுமனையாட்டியின் மகன். இவன் ராஜாவாகுவதற்கு ஆதரவு திரட்டுகின்றான். அந்த ஆதரவு திரட்டுகின்ற சூழ்நிலையிலே அபிமெலேக்கு தன்னுடைய சகோதரர்களை கொலை செய்வதற்குரிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுகின்றது. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்பென்று சொன்னால், தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஒரு பதவி வெறி, ஒரு அதிகார வெறி இவனிடத்திலே சகோதரர்களை கொலை செய்ய தூண்டுகின்றது. ஆனால் இளையவன் மாத்திரம் தப்பி விடுகின்றான். யோதாம் ஒளிந்து கொண்டிருந்தபடியினாலே அந்த கொலை முயற்சியிலிருந்து அவன் மாத்திரம் தப்பி விடுகின்றான். இந்த யோதாம் தான் இந்த அபிமெலேக்கு அரசனாக அந்த பதவி வெறியோடு அரசாட்சியை பிடித்த அந்த சூழ்நிலையிலே ஒரு உருவகத்தை ஒரு கதையாக வர்ணித்து சொல்லுகின்ற பகுதியைத்தான் நாம் படிக்க கேட்டோம். 8ஆம் வசனத்திலிருந்து, விருட்சங்கள், தாவரங்கள் அல்லது விருட்சங்கள்
தங்களுக்குள் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் என்ன செஞ்சுச்சான்? முதல்ல ஒலிவ மரத்தை போய் கேட்கின்றது. ஒலிவ மரம் என்ன செய்யல? மறுப்பு தெரிவித்தது. அதற்கு பிற்பாடு அத்தி மரத்தை போய் கேட்கின்றார்கள். அத்தி மரம் மறுப்பு தெரிவித்து விட்டது. அதற்கு பிற்பாடு திராட்சை செடியும் மறுப்பு தெரிவித்து விட்டது. அதுக்கப்புறம் கடைசியில் விருட்சங்கள்லாம் எங்கே போய் நின்றுச்சான்? முட்புதர் இடத்துல, முள்கள் நிறைந்த ஒரு செடி இடத்துல போய் கேட்குதாம். முட்புதர் அங்கே என்ன பதில் சொல்லிச்சான்? மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்ற உடனே முட்செடி சொல்லுது 15ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள். அப்படி வரலனா முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லிபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது. என்னை ராஜாவாக்குன்னு வந்து கேட்டுட்டீங்க இல்லையா? எனக்கு கீழே வந்து நீங்க வாழ்வோன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இனிமே முட்செடி வச்சது தான் சட்டம். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். நீங்க என் நிழலுக்கு வரலன்னா அக்கினி என்ன செஞ்சிடும்? உங்களை பட்சித்து போடும். இதுதான் அபிமெலேக்குடைய அரசாட்சி என்று யோதாம் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை விவரித்து சொல்லுகின்றார். ஒலிவ மரம் நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு மரம். உணவு கொடுக்கக்கூடியது, எண்ணெய் கொடுக்கக்கூடியது, அழகு சாதனங்களை கொடுக்கக்கூடியது. ஒலிவ மரம் என்ன செஞ்சிருச்சு? மறுப்பு தெரிவித்து விட்டது. அத்தி மரத்தை பற்றி நல்லா தெரியும். ஒரு அமைதியின் சூழ்நிலையை வெளிப்படுத்தக்கூடியது, செழுமை கொடுக்கக்கூடியது, பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அத்தி பழங்கள், இன்றைக்கும் அத்தி பழங்கள் மருத்துவ ரீதியோடு பயன்படுத்தப்படுகின்றது. திராட்சை செடி மிக நன்கு பரிச்சயமானது, ஒரு செழுமையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது. திராட்சை ரசம் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அவசிய தேவைக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது திராட்சை. ஆக ஒலிவ மரம் இன்னும் அத்தி மரம் இன்னும் திராட்சை செடி எல்லாமே மறுப்பு தெரிவித்த சூழ்நிலையில இந்த முட்புதர் ஏற்றுக்கொள்ளுகின்றது. எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது? நிழலில் வந்து அடையவில்லை என்றால் உங்களை பட்சித்து போடும் அக்கினி என்று சொல்லி அந்த ஒரு சட்ட திட்டத்தோடு அல்லது ஒரு அதிகார தோரணையோடு, ஒரு ஆணவ சூழ்நிலையிலே இந்த முட்புதரானது அங்கே விருட்சங்களை ஆளுகை செய்ய விளைகின்றது. இதுதான் அபிமெலேக்குடைய ஆட்சி என்பதை யோதாம் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலே இந்த விருட்சங்கள் எல்லாம் ஒவ்வொரு மரத்தையும் நாடி நாடி சென்று திரும்பி விட்டு முட்புதருக்குள்ளாக, அக்கினி பட்சிக்கின்ற முட்புதருக்குள்ளாக போக வேண்டிய நிர்பந்தத்தை குறித்து நாம் தியானிக்கின்ற போது, இன்றைக்கு நம்முடைய வாழ்நிலைமையை சற்றே நாம் ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் பல நிலைமையிலே, பல சூழல்களிலே நம்மை தம்முடைய அன்பின் அரவணைப்பின் மூலமாக ஆளுகை செய்ய விரும்புகின்றார். ஒலிவ மரத்தை போன்று ஒரு நல்ல ஒரு எண்ணெயின் அபிஷேகத்தை கொடுத்து நம்மை ஆளுகை செய்ய விரும்புகின்றார். நாம் தவிர்த்து விடுகின்றோம். அத்தி மரத்தை போன்று ஒரு அமைதியையும் பாதுகாப்பையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆளுகை செய்ய விரும்புகின்றார். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். திராட்சை செடியை போல ஒரு செழுமையை, மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்க விரும்புகின்றார். அதையும் நாம் புறம் தள்ளி விடுகின்றோம். கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதான்? அன்றைக்கு அபிமெலேக்கின் ஆட்சியை போல அந்த முட்புதருக்குள்ளாக தஞ்சம் புகக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைக்கு நம் முன் இருக்கிறது என்பதை, அன்றைக்கு யோதாம் சொன்னதை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இணைத்து பார்த்து சற்றே நம்மை நிதானித்து பார்த்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யோதாம் அந்த எச்சரிப்பாய் சொன்னதை போல இன்றைக்கு இந்த தவ காலத்திலே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக சொல்ல விரும்புகின்றார். ஒலிவ மரத்தின் ஆசீர்வாதத்தை புறக்கணித்தது உண்மை, அத்தி மரத்தின் ஆசீர்வாதத்தை புறக்கணித்தது உண்மை, திராட்சை செடியின் ஆசீர்வாதத்தை புறக்கணித்தது உண்மை. பல நேரங்களிலே ஆண்டவர் இந்த ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி என்று பல ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கின்றதை புறக்கணித்து விட்டோம். கடைசியில எரிகின்ற தழல்கள் நிறைந்த முட்புதர்களுக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலைதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நிறைவு செய்கின்ற போது மானுட
வாழ்வை நிறைவு செய்கின்ற போது மிகவும் தெளிவாக சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் கிடையாது. ஆக என்னை பின்பற்றுகின்ற என்னுடைய அடியவர்களாய் வாழ்கின்ற நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. ஆனால் நம்ம என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு இந்த உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவ காலத்திலே நாம் நம்மை சற்று நிதானித்து பார்த்து நம்முடைய வாழ்வை உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு ஒலிவ மரத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார், அத்தி மரத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார், திராட்சை செடியின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். நாம் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு முட்புதரின் ஆசீர்வாதத்தை நாடி இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் அழிவுக்கு நேராக விதைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகம் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இதன் முடிவு என்ன? அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடல். அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தில் தான் இன்றைக்கு நாம் அதை நோக்கி நாம் நம்முடைய பயணத்தை அமைத்திருக்கின்றோம். தவ காலத்தில் கிட்டத்தட்ட 2 வாரங்களை நிறைவு செய்து விட்டோம். நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திலே சற்று நாம் எவைகளை முன்னேற்றமாக கடைபிடித்திருக்கின்றோம்? வேதம் வாசிப்பதிலே முன்னேறி இருக்கிறோமா? ஜெப வாழ்க்கையிலே சற்று முன்னேறி இருக்கிறோமா? ஆலய வழிபாட்டு பங்கேற்பிலே நாம் முன்னேறி இருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட்டு தியானிப்பதிலே நாம் முன்னேறி இருக்கிறோமா? 2 வாரங்களை கடந்து விட்டோம். நம்முடைய முன்னேற்றம் என்ன? ஒலிவ மரத்தின் ஆசீர்வாதமும் அத்தி மரத்தின் ஆசீர்வாதமும் திராட்சை செடியின் ஆசீர்வாதமும் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்றாரே, அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தவ காலத்திலே என்ன விதமான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம்? முழங்காலில் நின்று ஆண்டவரே, அந்த ஒலிவ மரத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், அத்தி மரத்தின் ஆசீர்வாதம் வேண்டும், அந்த திராட்சை செடியின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எத்தனை தவம் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ளுகின்றோம்? வீணாய் அழிந்து போகக்கூடிய உலகத்தின் ஆசீர்வாதங்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. வீணாய் அழிந்து ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் இந்த யோதாமின் மூலமாய் அன்றைக்கு இஸ்ராயல் மக்களுக்கு சொன்ன எச்சரிப்பு இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைக்கப்படுகின்ற ஒரு காட்சியாய் நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்றைக்கு விருட்சங்கள் எல்லாம் ஒலிவ மரத்தை புறக்கணித்து, அத்தி மரத்தை புறக்கணித்து, அந்த திராட்சை செடியை புறக்கணித்து முட்புதர்களுக்குள்ளாய் தஞ்சம் புகுந்தது எதற்காக? அழிவை நோக்கி. அக்கினி பட்சிக்கும், அக்கினி முழுவதுமாய் அழித்து போடும். இந்த உலகம் நமக்கென்று வைத்திருப்பதுதான் அழிவு, ஒன்றுமில்லாமை, வெறுமை. இந்த உலகத்தின் ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த தவ காலம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தவ காலம், ஒருவேளை 2 வாரங்களிலே நாம் சற்று தளர்ந்து இருப்போமேயானால், இன்றைக்கு நாம் பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்ற போது நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வை சற்றே உணர்ந்து பார்த்தவர்களாய், கொஞ்சம் இந்த தவ காலத்திலே என்னுடைய ஆன்மீகத்திலே முன்னேற்றத்தை காண்கின்றேன், கொஞ்சம் வேத வாசிப்பிலே இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஜெபிப்பதிலே நான் உரமேறி இருக்கின்றேன், இன்னும் நாம் ஆண்டவரோடு கூட தியானிப்பதிலே நாம் இன்னும் ஆழமாய் நெருங்கிய உறவை வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த முட்செடி ஒரு எதிர்மறை அடையாளமாக, இந்த முட்செடி ஒரு அழிவின் அடையாளமாக, இந்த முட்புதரானது முழுவதுமாய் அக்கினியினால் அவித்து போடக்கூடிய ஒரு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் நீதி தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள, நம்மை நாமே சரி செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை அந்த ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுடைய பிடிவாதமான இருதய கடினத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். ஒருவேளை நாம் இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டிருப்போமே, ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருவாரு? இந்த உலகத்திலேயே ஒப்பு கொடுத்துருவார். இந்த உலகத்தோடு உலகமா அழிவதற்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒப்படைப்பு தான் அபிமெலேக்கினுடைய அரசாட்சியாய் அமைந்தது. அதற்கு இந்த முட்புதரின் பதிலுரை ஒரு எச்சரிப்பின் செய்தியாக அமைந்திருக்கின்றதை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்குள்
வாழ்வதற்கு நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் உலகத்தோடு உலகமாய் ஒன்றித்து போவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை அனுமதிப்பதே இல்லை. ஆக ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய சிலுவையின் நிழலிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஒலிவ மரத்தின், அந்த அத்தி மரத்தின், அந்த திராட்சை மரத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நம்முடைய முயற்சியின் மூலமாய் நமக்கு நிறைவாய் தந்தருளுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய 3 பெரும் பிரிவுகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த பெரும் பிரிவுகளிலே 3வது பிரிவு, அதாவது பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு பின் பதிவு செய்யப்பட்ட பகுதி, அதுதான் இந்த 55ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பகுதியிலே நாம் அதை நாம் படிக்கின்றோம். ஒருவேளை நீங்கள் அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கின்ற போது 12ஆம் வசனத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். முட்செடி என்பது என்ன? வெறுமை, ஒரு பாலை நிலம், ஒரு இருள் சூழ்ந்தது, சாபம் நிறைந்தது, பாவத்தின் அகோரம் நிறைந்தது, ஒரு அபிமெலேக்கின் ஆட்சியை போன்று ஒரு தேவையற்ற ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பது, அதுதான் முட்செடி. ஆனால் தேவதாரு விருட்சம் என்பது ஒரு வாசனை மிக்க மரமாக அது அடையாளப்படுத்தப்படுகின்றது. சாலமோன் கட்டிய தேவாலயத்திலே இந்த தேவதாரு விருட்சங்களின் மூலமாகத்தான், அதாவது அதனுடைய பலகைகளின் மூலமாகத்தான் சுவர் பகுதிகளும் அதனுடைய கூரை பகுதிகளும் அமைக்கப்பட்டது என்று சொல்லி 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க முடியும். சாலமோன் கட்டிய தேவாலயத்திலே இந்த தேவதாரு விருட்சங்கள் அலங்கரித்தது. இது ஒரு பரிசுத்தத்தின் அடையாளமாகவும் நறுமணத்தின் அடையாளமாகவும் இது காட்டப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நீதிமானுக்கு தேவதாரு விருட்சங்கள் ஒரு அடையாளம், கம்பீரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. முனிவர்கள் தவம் செய்கின்ற போது இந்த தேவதாரு விருட்சங்களை பயன்படுத்தி தவ வலிமையை மேற்கொள்வதாக வரலாற்று குறிப்புகள் உண்டு. அப்படியானால் இது ஒரு புனிதமான விருட்சமாக, ஒரு புனிதமான ஒரு தாவரமாக இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையிலே முட்செடிக்கு பதிலாக அந்த சாபம், பாவம், வெறுமை, இருள், தனிமை, அதற்கு பதிலாக இங்கே ஒரு நறுமணம், இங்கே ஒரு மகிமை, இங்கே ஒரு பரிசுத்தம், இங்கே ஒரு கம்பீரம் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த முட்செடிக்கு பதிலாக முளைக்கின்ற தேவதாரு விருட்சம், காஞ்சொரிக்கு பதிலாக விளைக்கின்ற அந்த மிருது செடி ஒரு மகிமையை, ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இந்த தவ காலத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள், நாம் இந்த யோதாமின் வார்த்தையை கவனமாய் கேட்டு, எச்சரிப்பின் செய்தியை கேட்டு, நாம் இந்த உலகத்தோடு வாழ்கின்ற வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வை சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய முட்செடியான வாழ்வுக்கு பதிலாக எதை கொடுப்பார்? தேவதாரு விருட்சம் போன்ற வாழ்வை கொடுப்பார். இதே ஏசாயா தீர்க்கதரிசி தொடர்ந்து சொல்லுகின்ற போது 61ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை குறித்து 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும்,
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுப்பதற்கென்று ஆண்டவர் அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆக இந்த தேவதாரு விருட்சம் ஒரு நீதியின் விருட்சமாக, எதுக்கு பதிலாக? எது? முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். ஆக இங்கே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. நாம் இந்த தவ காலத்திலே சரியாக நம்முடைய ஆன்மீகத்தை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய சாம்பலான வாழ்வுக்கு பதிலாக ஆண்டவர் எதை தருவார்? சிங்காரமான வாழ்வை தருவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுப்பார். உள்ளே நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துயரத்தை ஆனந்த தைலமாக மாற்றுவார். யோதாமினுடைய வார்த்தைகள் நம்முடைய செவிகளிலே ரீங்கரித்துக் கொண்டே இருக்கின்ற, ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். ஒலிவ மரத்தை புறக்கணித்து, அத்தி மரத்தை வேண்டாம் என்று சொல்லி, திராட்சை செடியை வேண்டாம் என்று சொல்லி, முட்புதரை தாண்டின, முட்புதரை யாசித்த அந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் அதை சற்றே உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய ஆன்மீக வாழ்வை இந்த தவ காலத்திலே சரிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய முட்செடியான வாழ்வுக்கு பதிலாக ஆண்டவர் எதை தருவார்? தேவதாரு விருட்சத்தை தருவார். இந்த காட்சியை கூட நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முட்செடியின் சூழ்நிலை, ஒரு பாலைவனமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் மாற்றுகின்றவர். முட்செடியான சூழ்நிலை, பாலைவனமான சூழ்நிலை, அதை ஆண்டவர் எப்படி மாற்றுகின்றார்? தேவதாரு விருட்சமாய் மாற்றுகின்றார், பசுமையாய் மாற்றுகின்றார். அந்த வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. ஏனென்றால் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகின்ற ஆண்டவர். தவ காலத்தில் நாம் ஏறெடுக்கின்ற முயற்சிகளை ஆண்டவர் அங்கீகரித்து நம்முடைய பாலைவனமான சூழ்நிலைகளை, நம்முடைய சாபமான சூழ்நிலைகளை, நம்முடைய வெறுமையான சூழ்நிலைகளை தேவதாரு விருட்சம் போல மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த முள்ளோட வேலை என்ன தெரியுமா? இந்த முள் என்ன செய்யும்? குத்தும். குத்தும். இந்த முள்ளோட வேலை குத்துகின்ற ஒரு வேலை. இது வேதனைப்படுத்துகின்ற ஒரு வேலை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்லுகின்றார். எனக்கு குத்தும்படி சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது குத்திட்டே இருக்குது. ஆக அந்த முள்ளோட வேலை, எனக்குன்னு கொடுக்கப்பட்ட முள்ளு என்னை குத்திக்கிட்டே இருக்கிறது. ஆக ஆண்டவர் இந்த முள்ளை பிறப்பித்தது குத்துகின்ற ஒரு பணி அல்லது வேதனைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த முள் எப்போ பிறந்தது? ஆதாம் பாவம் செய்ததன் மூலமாக. ஆதாமுக்கு ஆண்டவர் சாபத்தை கொடுத்த போது இந்த முள்ளும் குறுக்கும் பிறக்கின்றது. ஆக இந்த குத்துகின்ற அல்லது வேதனைப்படுத்துகின்ற முள் எப்பொழுது உருவாகின்றது? ஒரு மனிதனுடைய பாவத்தின் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கின்ற சாபத்தின் விளைவாக அது வெளிப்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சாபத்தின் சூழ்நிலை இருக்கின்றதை நாம் மறந்து போய்விட முடியாது, மறுக்கவும் முடியாது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், கலாத்தியர் 3:13 ஆண்டவர் மிகவும் தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை
நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பது வரலாறு. ஆனால் அந்த வரலாற்றை கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொள்ளுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவத்தின் அகோரத்தின் மூலமாய் ஏற்படுகின்ற சாபம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது உண்மை. இந்த சாபம் நிறைந்த வாழ்வை ஆண்டவர் சிலுவையிலே மாற்றி அமைக்கின்றார். அதுதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. ஆண்டவர் இந்த சாபத்தை நமக்காக சிலுவையிலே ஏற்றுக்கொண்டபடியினாலே, கிறிஸ்து நமக்காக சாபமாக்கினபடியினாலே, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, அதாவது சாபம்ங்கிறது உனக்கு எழுதினதே அதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம். அந்த சாபத்திற்கு ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு? விலக்கி மீட்டு கொண்டார். ஆக ஒரு தீர்ப்பு திருத்தி எழுதப்படுகின்றது. நீ சபிக்கப்பட்டவன் என்கின்ற தீர்ப்பு இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் திருத்தி எழுதப்படுகின்றது. ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் கொடுக்கின்றார். யாபேசுடைய ஜெபத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த யாபேஸ் பிறக்கும் போது அவனுடைய தாய் என்ன சொல்றாங்க? இவனை துக்கத்தோடு பெற்றேன், வேதனையோடு பெற்றேன், அதனால இவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. யாபேஸ் அப்படின்னா துக்கத்தின் மகன், வேதனையின் மகன் என்று சொல்லி அர்த்தம். ஆனா அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். 1 நாளாகமம் 4:10 தேவரீர் என்னை ஆசீர்வதித்து பெருசாக்குங்க, விரிவாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டதை யாருக்கு? துக்கத்தின் மகனுக்கு, வேதனையின் குமாரனுக்கு அவன் ஏறெடுத்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகின்றார். அவனுடைய எல்லையை ஆண்டவர் விரிவாக்குகின்றார். யாபேசுடைய ஜெபம் அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை மாற்றி அமைத்த ஒரு ஜெபம். கடவுள் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். இந்த தவ காலத்துல நம்ம ரொம்ப கவனமா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா, நம்முடைய ஜெபத்திற்குரிய பதிலை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சாபத்திற்கு என்று விதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றி அமைப்பது இந்த தவ காலத்திலே நாம் ஏறெடுக்கின்ற ஜெபம். இந்த தவ காலத்தில் நாம் ஏறெடுக்கின்ற முழங்கால் கண்ணீர் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கின்ற சாபத்து. ஒருவேளை அந்த சாபம் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் அதை மாற்றி அமைக்க முடியும். அதான் யாபேசுடைய ஜெபம். இந்த தவ காலத்தில் அப்படிப்பட்ட முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை சிந்துவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபத்திற்குரிய பதில் சாம்பலுக்கு பதிலான சிங்காரம். அதைத்தான் தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகின்றார். முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள் தோன்றும். அப்படிப்பட்ட வல்லமையை, மகிமையை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்றார். முட்கள் நிறைந்த வாழ்க்கை, காஞ்சொறி நிறைந்த வாழ்க்கை, சாபமும் வெறுமையும் தனிமையும் இருளும் நிறைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சாபமானாரே, அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டாரே. இந்த தவ காலத்திலே நாம் சரியாயதை பயன்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஜெப வாழ்க்கையை இந்த யாபேசை போல சரியாய் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், முட்செடிக்கு பதிலான நம்முடைய வாழ்க்கையை தேவதாரு விருட்சமாய் ஆண்டவர் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு முட்செடியில உருவாக்கப்பட்டதுதான் இயேசுவினுடைய தலையிலே சூடப்பட்ட முள்முடி. இயேசுவினுடைய தலையில ஒரு முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்த ஒரு காட்சி தான் இயேசுவினுடைய தலையிலே சூட்டப்பட்டதான முள் கிரீடம். இப்படிப்பட்ட ஒரு முள்ளிலிருந்து ஒரு கிரீடமா பின்னப்பட்டது. ஒருவேளை இந்த முள் குண்டூசி போல கூர்மையா இருக்குமா? அதனுடைய நுனியில விஷம் நிறைந்த ஒரு தன்மை இருக்குமா? அந்த இயேசுவுக்கு சூடப்பட்ட முள் வகை
பினா கிறிஸ்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு முள் வகை. பினா கிறிஸ்டி என்று சொல்லப்படுகின்ற விஷத்தன்மை நிறைந்த முள் வகை. இந்த குண்டூசி போல கூர்மையா அந்த நுனியில் இருக்கின்ற விஷம் வந்து தேளுடைய விஷத்திற்கு ஒத்த ஒரு விஷம் நிறைந்ததா. இயேசுவினுடைய தலைக்கு அந்த முள் கிரீடம் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த முள் கிரீடத்தில் 90 முட்கள் இருந்ததாம். 90 முட்கள் இருந்ததாம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், 90 தேள் கொட்டுனா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்தவர் தான் இயேசு. அதுல முள் கிரீடத்தை சூட்டி அடிக்கிறாங்க. அப்போ அந்த தலையில குத்தப்பட்ட, அதாவது முள் கண்ணோட பகுதியில் வந்து முட்டி நிற்கிதான். ஏன்னா முள் கிரீடத்தை வந்து கீழேயே அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவரை ராஜாவா ஆக்ட் பண்ண வைக்கணுன்றதுக்காக. அப்போவுமே அந்த ஒரு கண்ணில் அந்த முள் குத்தி இறங்கிருச்சு. அப்போ அந்த விஷம் வந்து கண் கருவிழிகளை பாதித்து விட்டது. இயேசு கொல்கதாவுக்கு நடந்த போது ஒரு கண் பார்வையோட தான் போயிருக்கார். ஒரு கண் பார்வை மறைக்கப்பட்டது. ஆக அந்த தேள் கொட்டின விஷத்தை போன்ற விஷமுடைய கூர்மையான முட்கள் இயேசுவினுடைய தலையை பதம் பார்த்தது. இது எதற்காக தெரியுமா? நமக்கென்று விதிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொண்டு, இந்த முள் வந்து ஒரு சாபத்தின் அடையாளம், அந்த சாபத்தை என்னுடைய தலையில ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு நம்மை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டார். நம்மை அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கின்றார். ஒருவேளை இந்த தேள் கொட்டின அந்த விஷத்தின் ஆற்றல் இயேசுவினுடைய தலையை பதம் பார்த்து இன்றைக்கு நம்முடைய சாபத்தை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்திருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் சாபம் இருக்கின்றதை நம்ம மறுக்க முடியாதுங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற சாபங்கள், இந்த சாபங்கள் வந்து பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களின்படி 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கடந்து செல்லுகின்றது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அந்த சாபத்தை அனுபவிக்கின்றோம். அகால மரணங்கள், எம்ஆர் சைல்டு போல தலைமுறையிலே காணப்படுகின்ற குழந்தைகள் பாதிப்பு, இன்னும் பலவிதமான கடன் பாரங்கள். எவ்வளவுதான் நம்ம மேக்கப் பண்ண நினைச்சாலும் கடன்ல இருந்து விடுதலை பெற முடியல. இது ஒரு சாபம். இது போல சாபத்தை நம்ம பட்டியலிட்டு கொண்டே போகலாம். பல சாபங்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கின்றது. அது ஒரு புறனாலும் நியாயப்பிரமாணத்தை நாம் மீறுவதன் மூலமாக செய்யப்படுகின்ற, நம்மில் விதிக்கப்படுகின்ற சாபங்கள், வேதத்தை அசட்டை செய்வதனாலே நமக்கு ஏற்படுகின்ற சாபங்கள், மனம் போன வாழ்வு வாழ்கின்ற போது நமக்கு விழுகின்ற சாபங்கள், மாதா பிதா குரு, அம்மா சாபம் விட்டாங்க, அப்பா சாபம் விட்டாங்கன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? மாதா பிதா குரு, குருக்கள் மூலமாக இடப்படுகின்ற சாபங்கள், இவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையிலே முட்கிரீடத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நெகேமியா 13ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் தலையில ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த சாபத்தை முறியடித்து ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். உபாகமம் 23:5 பாருங்களேன். உபாகமம் 23:5 மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நெகேமியாவிலே 13ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது, அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்குட்பட்டவர்கள் என்று சொல்லி. இத்தனை சாபம் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது உண்மைதாங்க. ஆனால் அத்தனை சாபத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டார்.
ஒருவேளை அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நியாயப்பிரமாணத்திலே நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சாபத்தின் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகின்றார். ஆகவேதான் திருவெளிப்பாட்டிலே யோவானுக்கு காட்சி கொடுக்கின்ற போது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. ஏன்? கல்வாரி சிலுவையில அந்த சாபத்தை எல்லாம் தனதாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அந்த முள் சாபம், ஆனால் அந்த முள்ளை தன்னுடைய தலையிலே அடித்து ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, அந்த முட்கள் நிறைந்த கிரீடத்தை அவர் தலையிலே ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நமக்கு இனி ஒரு சாபம் இராது என்று சொல்லி ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்தை, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி ஆண்டவர் அந்த முள்ளிலிருந்து வருகின்ற சாபத்தை தேவதாரு விருட்சத்தின் ஆசீர்வாதமாக நமக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை அந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் இந்த பலிபீடத்திலே பெற்றுக்கொள்ளுகின்ற போது இனி ஒரு சாபமும் இல்லை, என்னுடைய சாபத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க சுவாமி, அந்த இரத்தத்தின் மூலமாக வருகின்ற பலனை இன்றைக்கு இந்த திருவிருந்தில் இந்த நற்கரணையிலே பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த தவ காலத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த தவ காலத்திலே ஒரு உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். யோதாமின் எச்சரிப்பின் செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை விருட்சங்கள் எல்லாம் முட்புதர்களை நாடி செல்வதைப் போல இன்றைக்கு உலகத்தை நாடி செல்லுகின்ற நம்முடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை மாற்றி அமைக்கின்ற, அந்த முள்ளை சாபமாக மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை நியாயப்பிரமாணம் நமக்கு சாபத்தை கொடுத்திருந்தாலும் அதில் இருந்து சாபத்தை ஒருவேளை மாற்றி அமைக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டதை தியானித்து அவருடைய பலிபீடத்திலே கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தம் இன்றைக்கு நம்மை சந்திக்கின்றதை உணர்வோம். கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட இரத்தம் நம்முடைய சாபத்தை மாற்றுகின்றதை உணர்வோம். பாவங்கள், சாபங்கள், தீராத வியாதிகளை, தோல்விகளை ஆண்டவர் மாற்றுகின்றதை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போமா? பாவ சாபங்கள், தீரா வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில், பாவ சாபங்கள், தீரா வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன்? கர்த்தன் இயேசுவண்டை ஓடிவா, கர்த்தன் இயேசுவண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. ஆமாண்டவரே, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய சாபங்களை, எங்களுடைய தீராத வியாதிகளை இனி ஒரு சாபம் இராது என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே நீர் ஏற்றுக்கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் யோதாமின் மூலமாய் சொல்லப்பட்ட எச்சரிக்கையின் செய்தியை நாங்கள் கவனித்து கேட்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி, இது ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கு வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு முட்புதரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்குமே. ஆனால் இன்றைக்கு இந்த தவ காலத்திலே அதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நாங்கள் மனம் திரும்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி.
அதன் மூலமாக ஏற்பட்ட சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் எங்களுடைய சாபத்தை மாற்றுகின்றதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். எங்களோடு இடைப்படுகின்ற ஆண்டவர் தொடர்ந்து தவக்காலத்தின் எஞ்சியுள்ள நாட்களிலே எங்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சாபமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.